தாவீது ராஜாவின் வெற்றிக்கு காரணம் கர்த்தர் அவரோடு இருந்ததே. கர்த்தர் அவரோடு இருந்ததினால் சாதாரணமாக ஆடுகளின் பின்னாக சென்று கொண்டிருந்தவர் சிங்கத்தையும் கொல்ல முடிந்தது, கரடியையும் கொல்ல முடிந்தது, பெலிஸ்தனான கோலியாத்தை கொல்ல முடிந்தது, சவுல் ராஜாவுக்கு மருமகனாகவும் முடிந்தது. இப்படி கர்த்தர் அவர் வாழ்க்கையை உயர்த்தினார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள் கண்டிப்பாக உயர்த்தப்படுவார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பிரியமான மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளலாம். எப்பொழுதும் புத்திமானாய் நடந்து தன்னை தாழ்த்தி எல்லோரிடத்திலும் அன்பு கூர்ந்து எல்லாரிடத்திலும் அன்பை பெற்று மற்றவர்களின் தயவை பெற்று வாழ்ந்த தாவீது ராஜாவின் சரித்திரத்தை இந்த செய்தியில் காணலாம். தாவீது ராஜா உயர்த்தப்படுவதற்கு முன்பாக அவருடைய செயல்கள் எப்படி இருந்தது என்பதை குறித்தும் கவனிக்கலாம். தாவீது கோலியாத்தை கொன்ற பின்பு சவுல் ராஜாவிடம் வந்து பேசுகிறார். அப்பொழுது சவுல், நீ யார் என்று கேட்கிறார். அப்பொழுது தாவீது ராஜா, நான் ஈசாயின் குமாரன், உம்முடைய தேசத்தில் இருக்கிற ஈசாயின் குமாரன் என்று சொல்லுகிறார். இதை கேட்டதும் தாவீது மிகவும் சந்தோஷப்பட்டு வா என்று தன்னோடு அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார். அங்கு சவுலின் குமாரனாகிய யோனத்தான் அங்கே இருக்கிறார். யோனத்தானும் தாவீதும் இருவரும் மிகவும் ஒருவரில் அன்பு கூர்ந்து நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள். சவுலும் தாவீதின் மேல் மிகவும் அன்பு கூர்ந்தார். ஏனென்றால் தாவீதின் செயல்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக, திறமையுள்ளதாக, மிகவும் தாழ்மையுள்ள மனிதனாகவும் நடந்து கொண்டார். இப்படிப்பட்ட செய்திகள் சவுலுக்கு மிகவும் பிரியமாயிற்று. அதனால் ஈசாய்க்கு தாவீதின் தகப்பனுக்கு சொல்லி அனுப்பினார். தாவீது என்னுடனே கூட இருக்கட்டும், அனுப்பவில்லை என்று சொல்லிவிடுகிறார். இப்படியாக தாவீது சவுலுடன் ராஜ அரண்மனையில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது யோனத்தானும் தாவீதும் மிகவும் நண்பர்களாக, மிகவும் ஒருவருக்கொருவர் மிகவும் நேசிக்கிறவர்களாக, அதிலும் யோனத்தானின் ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு இணைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் அந்யோன்யமாக இருக்கிறார்கள். இதனால் யோனத்தான் தன்னுடைய சால்வையை, தன்னுடைய வஸ்திரத்தை, தன்னுடைய பெல்ட்டை, தன்னுடைய நிறைய பொருட்களை எல்லாவற்றையும் தாவீதுக்கு கொடுக்கிறார். அந்த அளவுக்கு அதிகமாய் யோனத்தான் தாவீதை நேசிக்கிறார். இதில் ஒரு காரியத்தை கவனிக்கலாம். இதற்கு முன்பாக இருக்கிற 2-3 அதிகாரங்களை பார்க்கும்போது தாவீதின் குணமும் யோனத்தானின் குணமும் ஒன்று போல் இருக்கிறது. முதலில் யோனத்தானின் குணம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோனத்தான் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண போகும்போது தன் ஆயுததாரியை மட்டும் கூட்டிக் கொண்டு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கொஞ்சம் பேரை வைத்தோ அதிகமான பேரை வைத்தோ வெற்றி தருவது கர்த்தருக்கு சுலபமான காரியம், அதனால் நாம் இருவரும் போகலாம் என்று தன்னுடைய ஆயுததாரியை மட்டும் கூட்டிக் கொண்டு யுத்தத்துக்கு போன கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்த மனிதனாய் யோனத்தான் இருக்கிறார். அதே போல தாவீது கோலியாத்தை கொல்ல போகும்போதும் தான் மட்டும் தனியாக சென்று கோலியாத்தை அடிக்கிறார். இதில் 2 பேருடைய இயல்பான குணங்கள், ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருக்கும்போது இயல்பான குணங்கள் தெரிகிறது. இதுதான் ஒரு மனம் என்பது. கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற இருவர் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அவர்களுக்குள் ஒத்து போகும் எல்லா காரியங்களும். ஏனெனில் ஆவி ஒன்றுபடும் போது அவர்கள் குணங்களும் அப்படியே இருக்கும். பரலோகத்தில் பரிசுத்தவான்களும் அப்படிதான் இருக்கிறார்கள். நாமும் பரலோகத்துக்கு சென்ற பின்பு பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாய் இருப்போம். அங்கு பகைகளும் சண்டைகளுக்கும் வேலை இருக்காது. ஏனென்றால் கர்த்தருடைய மனப்பாங்கிலேயே நாம் வாழப்போகிறோம். இப்படிதான் நாம் இங்கு பயிற்றுவிக்கப்படுகிறோம். அது இங்கேயே நடக்க வேண்டும். இந்த ஒரு மனதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நினைப்பதே நமக்கும் விருப்பமாய் இருக்க வேண்டும். அது என்ன? அதுதான் நீதியின் வாழ்க்கை.
நீதியின்படி வாழ்வதே அது சிறந்த ஒரு காரியமாயிருக்கிறது. அதுதான் இங்கு யோனத்தானிடமும் இருந்தது, தாவீதிடமும் இருந்தது. அதனால் இவர்கள் இருவரும் நண்பர்களானார்கள், மிக நெருங்கிய நண்பர்களானார்கள். இப்படி யோனத்தானும் தாவீதும் ஒற்றுமையாக இருந்தார்கள், அரண்மனையில் இருந்தார்கள். தாவீது ஞானமாய் நடந்தார், யுத்தத்திற்கு போகும் பொழுதெல்லாம் புத்திமானாய் நடந்து வெற்றியை பெற்று வந்தார், பாராட்டினார்கள். எல்லோரும், அதாவது அந்த அரண்மனையில் இருந்த சவுல் ராஜாவுடன் இருந்த ஊழியக்காரர்கள் முதல் எல்லோரும் தாவீதை நேசித்தார்கள். இப்படி இருக்கும்போது சவுல் ராஜா தன்னுடைய மூத்த குமாரத்தியான தன் முதல் மகளை தாவீதுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு காரியம் நடக்கிறது. அதாவது இப்படி எல்லாம் நல்லபடியாக போய்கொண்டு தாவீது நற்பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னை தாழ்த்தி எல்லோரிடமும் அவர் நடந்து கொள்வதனால் எல்லோருக்கும் பிரியமாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது சவுலும் தாவீதும் யுத்தத்திற்கு போய்விட்டு வரும்போது யுத்தத்திலிருந்து சவுலும் தாவீதும் வரும்போது அங்கிருந்த பெண்கள் எல்லாம் பாட்டு பாடுகிறார்கள். ஆடல் பாடல்களோடு கீத வாத்தியங்கள் வாசித்து கொண்டு பாடிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பாடுகிற வார்த்தைகள் மிகவும் சரியானதே, ஆனால் அது தாவீதுக்கு ஆபத்தாய் முடிகிறது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடுகிறார்கள். சவுலை காட்டிலும் தாவீதை உயர்த்தி புகழ்ந்து பாடுகிறார்கள். இதை கேட்ட சவுலுக்கு பொறாமை தொடங்குகிறது. பொறாமை அதிகமாக, அதுவரை நேசித்து வந்த சவுல் ராஜா தாவீதின் மேல் பொறாமைப்பட தொடங்குகிறார். அதன் பின்பாக பல முறை இப்படியே தொடர்ந்து கொஞ்ச காலமாக எல்லோரும் தாவீதை நேசிக்கிறார்கள். தாவீதுக்கு நற்பெயர் வந்துவிட்டது. அதாவது ராஜ்யபாரம் மட்டுமே என்னிடத்தில் இருக்கிறது, எல்லா நல்ல பெயரும் தாவீதுக்கு தான் இருக்கிறது என்று பொறாமைப்பட தொடங்குகிறார். இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கும் பொழுது தாவீதுக்கு பொறாமையின் அதிகபட்ச நிலையில் ஒரு முறை சவுல் தாவீதின் மேல் மிகவும் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கும் போது மறுநாள் ஒரு பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்குகிறது. சவுல் அந்த ஆவியினால் அலங்கரிக்கப்படும் போது தாவீது எப்பொழுதும் போல சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறார். அப்படி அவர் சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்க தொடங்கும் போது சவுல் ராஜா தன்னில் இருக்கிற ஈட்டியை எடுத்து சுவரோடு குத்தி கொள்ளும்படியாக ஈட்டியை எறிகிறார், தாவீதை கொள்ளும்படி. 2 முறை அப்படி எய்த பொழுது தாவீது நகர்ந்து தப்பித்துக் கொள்கிறார். கர்த்தரே தாவீதை காப்பாற்றுகிறார். இப்படியாக தாவீது சவுலின் பார்வைக்கு மிகவும் ஆகாதவராய் மாறுகிறார். இவர் ஒரு தீமையும் செய்யவில்லை, நன்மையே செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் சவுலோ அதை புரிந்து கொள்ளவில்லை. பொறாமை, பலவிதமான காரியங்கள் உண்டாகிறது. அதாவது பயப்படவும் தொடங்குகிறார். சவுல் ராஜா தாவீதை கண்டு பயப்படவும் தொடங்குகிறார். வேறு வழி இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு தாவீது அங்கிருக்கிறார். கர்த்தரோ தாவீதை பாதுகாக்கிறார். இப்படியாக நடந்து கொண்டிருக்கும் போது சவுல் பெலிஸ்தரின் கையில் தாவீதை கொல்லப்படும்படியாக யுத்தத்துக்கு அனுப்புகிறார். அப்படியாவது தாவீது செத்து விடட்டும் என்று. ஆனால் ஒவ்வொரு முறையும் தாவீது போய் யுத்தம் செய்து வெற்றியோடு திரும்பி வருகிறார். அப்பொழுது மற்ற தன் ஊழியக்காரர்களை வைத்து வேண்டுமென்றே தாவீதின் காதில் படும்படி ராஜா பேச சொல்லுகிறார். தன்னுடைய இளைய மகளை மீகாலை நான் தாவீதுக்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று பேசுகிறார். இதை கேட்டதும் அந்த ஊழியக்காரர்கள் தாவீது ராஜாவின் காதில் படும்படி பேசுகிறார்கள். அதை கேட்டதும் தாவீது சொல்லுகிறார், ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், நான் சிறியவன் என்று தன்னை தாழ்த்தி கொள்கிறார். அப்பொழுது பெலிஸ்தரில் 200 பேரை கொன்றுவிட்டு வந்தால் அதுவே பெண்ணுக்கு கிஃப்ட் கொடுப்பது போல பெலிஸ்தரில் 200 பேரை கொன்றுவிட்டு வா என்று சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லும்போது தாவீது அது சரியென்று எண்ணி பெலிஸ்தரில் 100 பேரை கொல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் 200 பேரை கொன்றுவிட்டு வருகிறார். இப்படியாக தாவீது வந்து சேருகிறார் வெற்றியோடு. அப்பொழுது மீகாலை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் சவுல் ராஜா. இப்படி திருமணம் முடிந்தது. மீகாலும் தாவீதை மிகவும் நேசிக்கிறார்.
அங்கிருக்கிற ஊழியக்காரர்கள், சவுல் ராஜா, யோனத்தான், மீகாள் எல்லோரும் தாவீதை நேசிக்கிறார்கள். இப்படி எல்லோரும் ஒற்றுமையாய் தாவீதை நேசிப்பதை பார்த்து சவுல் மிகவும் பொறாமைப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள் இருப்பதை உணர்ந்து கொள்கிறார். தன்னிடத்தில் கர்த்தர் இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ளுகிறார். மிகவும் பொறாமையினாலும் வேதனையினாலும் அவர் தீங்கு செய்யவே தாவீதுக்கு நினைக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கிறது. அதாவது ஒவ்வொரு காரியத்திலும் இந்த இடத்தில் பார்க்கும்போது தாவீது ராஜா புத்திமானாய் நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு சோதனைகளிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் புத்திமானாய் நடக்க வேண்டும். புத்தி என்பது நம்முடைய பிறப்பிலிருந்து வருகிற அறிவு. அதன்படி நாம் புத்திசாலியாய் நடந்து கொள்ள வேண்டும், ஞானமாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களை செய்கிறவர்கள், ஊழியத்தை செய்கிறவர்கள், கர்த்தருடைய கட்டளையை பெற்று நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அதை நாம் சரியாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக திறமையாக செய்து முடிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவரின் வழிநடத்துதலை கேட்டு நடந்தாலே போதுமானது. நாம் சுலபமாக வெற்றி பெற்று வரலாம். தாவீது ராஜாவின் வெற்றிக்கு காரணம் கர்த்தர் அவரோடு இருந்ததே. கர்த்தர் அவரோடு இருந்ததினால் சாதாரணமாக ஆடுகளின் பின்னாக சென்று கொண்டிருந்தவர் சிங்கத்தையும் கொல்ல முடிந்தது, கரடியையும் கொல்ல முடிந்தது, பெலிஸ்தனான கோலியாத்தை கொல்ல முடிந்தது, சவுல் ராஜாவுக்கு மருமகனாகவும் முடிந்தது. இப்படி கர்த்தர் அவர் வாழ்க்கையை உயர்த்தினார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள் கண்டிப்பாக உயர்த்தப்படுவார்கள். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் மாறுவதே மிகவும் முக்கியம். நாம் செய்ய வேண்டிய காரியம் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவது அது கர்த்தருடைய செயலாய் இருக்கிறது. அதற்காக நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நாம் பரிசுத்தமாய் வாழ நினைத்து அதற்கேற்ற வழிகளில் நம் இருதயத்தை திருப்பினால் போதுமானது. நம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் நம் நினைவுகளை பரிசுத்தத்தின் பாதையில் செலுத்த வேண்டும். பாவத்திற்கு விலக வேண்டும். பரிசுத்தத்தை நேசிக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். இப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய உயர்வை நாம் கேட்டு பெற வேண்டியதில்லை. அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் பிள்ளைகளை அவர் எங்கு வைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் நம்மை உயர்த்தி வைப்பார். நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தருவார். உலகத்தார் நம்மை கனப்படுத்தும்படியும் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் பேர், புகழ் இவைகளையெல்லாம் நாம் விரும்பக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார். நம் பெயர் பிரஸ்தாபமாக வேண்டும் என்றும், நாம் உயர்த்தப்பட வேண்டும், நாம் அதிக பணத்தோடு இருக்க வேண்டும், நாம் அதிக செல்வாக்கோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் விரும்ப தேவையில்லை. நாம் அதை செய்யக்கூடாது. கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட விருப்பங்கள் நம் மனதில் இருக்கக்கூடாது. ஆனால் ஒன்று, கர்த்தர் நம்மை தாழ்த்தி போட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர் அதை விரும்புகிறவர் அல்ல. அவர் நிச்சயம் நம்மை உயர்த்தி வைப்பார். புகழ் தருவார், பெயர் தருவார், நற்பெயரை நமக்கு தருவார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார், பணம் போன்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார், உயர்த்தி வைப்பார். ஆனால் நாம் நம்முடைய மனதில் அவைகளை வைக்கக்கூடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதில் ஆசைப்படக்கூடாது என்றே வேதம் சொல்லுகிறது. அவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லவில்லை. நாம் எவ்வளவு உயரத்தில் போனாலும் தாவீது ராஜாவை போல அவர் தன்னை தாழ்த்தினார், எல்லோருக்கும் பிரியமானவராய் மாறினார். அதுபோல நாமும் நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மையோடும் திறமையோடும் இரக்க குணங்களோடும் பலருக்கு உதவி செய்கிற மனதோடும் நாம் பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உயர்வை நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே நம்மை உயர்த்துவார். அவர் பெரியவர், அவர் நல்லவர், நமக்கு நன்மையே செய்வார். நாம் நம்மை கனப்படுத்துவதும் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. நமக்கு கனத்தை கொடுப்பதும் உயர்த்தி வைப்பதும் பெயர் புகழ் தருவதும் அவருடைய விருப்பமாக தான் இருக்கிறது. அதை நிச்சயம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.